Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா pot கேசரி ரெசிபி. இந்த கேசரி அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். நம்ம இதை ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறது மூலயமா என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்து நம்ம கேசரிக்கு கிண்டிட்டுலாம் இருக்க தேவையில்லை. பர்ஃபெக்டான டெக்ஸ்சர் வரும் அப்படின்னு உட்காந்துட்டு எதிர்பார்த்துட்டும் இருக்க தேவையில்ல. அப்படியே ப்ரெஷர் குக்கரில் வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். எவ்வளோ பர்ஃபெக்டாக இந்த கேசரி வருது அப்படின்றத நானே உங்களுக்கு காட்டுறேன். வாங்க இப்போ இந்த வீடியோவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1/3 கப் ஆஃப் கீ ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த கீ ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு உடச்ச முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு ரவையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இந்த ரவையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற முந்திரி பருப்பும் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். ஸோ இது ஆகிட்டே இருக்கும்போதே சைமல்டேனியஸாக இன்னொரு அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 1/2 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அப்படி ட்ரிப்பிள் மடங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது தண்ணி ஆட் பண்ணி நல்லா சூடு பண்ணிகிட்டே இருக்கலாம். மீன்வையில் இந்த மாதிரி சாஃப்ரனை நான் சுடு தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு கார்டமம் பவுடர், அதாவது ஒரு 1 ஃபேட் பிஞ்ச் அளவுக்கு கார்டமம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே சர்க்கரையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். 1/2 கப் ரவைக்கு 1 கப் சுகர் அப்படின்றது தான் கணக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 3/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக தான் இருக்கும். 1 கப் கரெக்டாக இருக்கும். கூடவே இதுக்கு கொஞ்சமாக கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது சர்க்கரைலாம் நல்லா கலந்து கொதித்து வரணும். இந்த மாதிரி கம்பி பதம்லாம் வரக்கூடாது. சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிடணும். அதே மாதிரியே நம்ம தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ரோல் பாயில் ஆகி கொதிக்கணும். இப்போ எந்த அளவுக்கு கொதிக்குது பாருங்கள். இது கொதிச்சுட்டே இருக்கும்போதே மீன் வயலில் நம்ம பக்கத்து அடுப்பில் ரவையும் நம்ம ஆட் பண்ண முந்திரி பருப்பும் லோ ஃப்ளேமில் வறுபட்டுகிட்டே இருக்கும். அது ரொம்ப கலர் மாறுற அளவுக்குலாம் வறுபடக்கூடாது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி அந்த வாசனைலாம் வரும் ரவையிலேருந்து. அது வரைக்கும் வறுபட்டுக்கிட்டு இருந்தாலே போதும். ஸோ நீங்கள் அதை லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த தண்ணி கொதிக்கிறதுக்கும் அந்த ரவை நல்லா வறுபட்டு வர்றதுக்கும் நம்மளுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு ரோல் பாயில் ஆனதுக்கப்புறமா குக்கரை நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சூடாக இருக்கிற சர்க்கரை தண்ணியை இதில் ஆட் பண்ணிட்டேன். சர்க்கரை தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இப்போது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறோம். குக்கர் இருக்கிற அடுப்பு ஆஃப் ஆகி தான் இருக்குது. இதை நீங்கள் அடுப்புக்கு கீழே வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். குக்கரை நம்ம பற்ற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுமாரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு விசிலையும் போட்டுடலாம். இதை 20 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் பண்ணி வைக்கலாம். இந்த 20 மினிட்ஸில் உள்ளார இருக்கிற சூடுனாலையும் ப்ரெஷர்னாலையுமே நம்மளுக்கு கேசரி நல்லா பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் டேர்ன் அவுட் ஆகி வந்துடும். இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் குக்கரை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எப்படி அந்த டெக்ஸ்சர் இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சூப்பராக உள்ளார இருக்கிற ப்ரெஷர்லேயே நம்மளோட கேசரி சூப்பராக குக்காகி வந்துடுச்சு அப்படின்றத பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த அளவுகளை அப்படியே நீங்கள் டபுள் ஆர் ட்ரிபிள் கூட பண்ணி இந்த கேசரி செஞ்சு பார்க்கலாம். சூப்பராக வரும். இது ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மெத்தட் தான். நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.